ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட கடன் பிரச்சனை தீர வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய கோவில். அது என்ன கோவில்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சம்பாதிக்கிற பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதா இல்லாத பொழுதும், தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும் பொழுதும் நாம் கடன் வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். அதனால் கடன் வாங்கிறது சகஜம். அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் அப்படின்னு பெரியவங்களோட கட்டளை. பசியோடு கூட உறங்கலாம், கடனோடு உடங்காதே அப்படின்னு ஆன்மீகம் காட்டும் அறிவுரை. பொதுவாக நம்ம வீட்டில் எவ்வளவு தான் பணம் வந்தாலும் அதற்கு செலவு வந்து கொண்டே தான் இருக்கும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் கடன், வியாதி போன்ற கர்ம வினைகள் அவங்கள வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே தான் இருக்கும். அதிலிருந்து தப்பித்து நம்மளோட முன்னோர்கள் ஒரு கோவிலை பற்றி நமக்கு கூறுறாங்க. அங்கே போய் வந்தால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை, பண பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது என்ன கோவில் அப்படிங்கிறத இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். திருமலை திருப்பதி இந்த சேஸ்திரத்துக்கு இணையான வேறு சேஸ்திரம் இல்லை. திருமலை திருவேங்கடனுக்கு இணையான வேறு தெய்வமும் இல்லை. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அம்சமான திருப்பதி ஏழுமலையான் காண கண் கோடி வேண்டும். பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படும் திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய மகிமைகள் பல. ஒரு நாள் இரு நாள் அல்ல, பல ஜென்மம் எடுத்துக்கொண்டு நடத்திய நாடகம்தான் திருப்பதியில் வெங்கடேஸ்வர பெருமாள் குடிக்கொண்ட காரணமாயிற்று. திருப்பதி சென்றால் திருப்ப வரும். திருமலைக்கு மலை ஏறி செல்வங்களோட வாழ்க்கையில் ஏற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் உள்ள தூய்மையோடு நம்மளோட கோரிக்கைகளை திருப்பதி ஏழுமலையானிடம் வச்சா கட்டாயம் அதை நிறைவேற்றி வைப்பார். அதனால தான் வேறெங்கும் இல்லாத பக்தர்கள் கூட்டம் திருப்பதியில் நிரம்பி வழியும். மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு திருப்பதியின் பெருமாள் தரிசனம் செய்ய வரவங்க ஏராளம். அன்னைக்கு திருப்பதி பெருமாளோட தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா கடன் தீருமாம். அப்படி வாழ்க்கையில் பண கஷ்டம், கடன் தொல்லை அப்படின்னு வர்றவங்களோட குறைய தீர்க்க திருப்பதியிலேயே ஒரு கோவில் அமைந்துள்ளது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கடன் வாங்கிய பெருமாள். திருமலையில் கோடி கோடியாக வருமானம் வந்த போதிலும் தனது திருமணத்திற்காக குபேரனிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் ஏழுமலையான் இருந்து வருவதாக புராண கதைகள் பலரும் சொல்லுது. திருமலை திருப்பதியின் கோவில் கொண்டுள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்யறதுக்காக குபேரனிடம் கடன் வாங்கியதா புராண கதை சொல்லுது. அந்த கடனை திருப்பி அடைப்பதற்காக தற்போது வர குபேரனுக்கு வட்டியை மட்டுமே கட்டி கொண்டிருப்பதாக ஒரு கருத்து நிலவுது. இது குறித்து யோசித்து தூங்கி கொண்டிருக்கும் போது கனவுல சில்பூர் பகுதி தோன்றியதாகவும், உடனே அந்த மேட்டின் மீது காலடி எடுத்து வச்ச மலை மீதுள்ள குகைக்குள் சென்று தவம் புரிந்ததா வரலாறு சொல்லுது. இதையடுத்து குபேரர் சுவாமிக்கு மன்னிப்பு கேட்டு சென்றுள்ளனர். கடன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய வலி மிகுந்தது, அவமானம் நிறைந்தது என்பதை குபேரனிடம் கடன் வாங்கி வட்டி கட்டி கொண்டிருக்கோம் வேங்கடவன் நன்றாகவே அறிந்திருப்பார். அப்படின்னா அதனால தான் தன்னுடைய பக்தர்கள் கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்தா, கடன் தொல்லையில் கலங்கி கண்ணீர் விட்டா அதனை ஏழுமலையன் பொறுத்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. திருப்பதி சில்பூர் மண்டலத்தில் அமைந்துள்ள புகுலு வெங்கடேஸ்வரா கோவில் தான் இந்த கோவில். பல வருட வரலாற்று கொண்ட இந்த கோவிலுக்கு சென்றால் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். கடனால் தவிர்க்கும் பக்தர்கள் மனதார நினச்சி இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் கடனால் தவிர்க்கும் பக்தர்கள் மனதார நினச்சி இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். நம்பிக்கை தான் எல்லாமே. அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரியான வேறொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.